டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் அமமுகவிற்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் ஒதுக்குமாறு தினகரன் கோரிக்கை விடுத்துள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் குக்கர் சின்னத்திலேயே அமமுக போட்டியிடும் என்றும் தினகரன் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எப்போது தொடங்கும் என்கிற எதிர்பார்ப்பு தொண்டர்கள் மத்தியில் நிலவி வருகிறது. இதற்கிடையே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். அப்போது தொகுதி பங்கீடு, தமிழக அரசியல் நிலவரம் குறித்து பேசப்பட்டது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எடப்பாடி பழனிசாமி அடுத்த 4 நாட்களில் தொகுதி பங்கீடு குறித்த அனைத்து பேச்சுவார்த்தைகளும் நிறைவு பெறும் என்றும், கூட்டணி கட்சிகளில் யார் யாருக்கு எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உள்ளதோ அங்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்றும், இன்னும் ஒரு வாரத்தில் அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்றும் கூறினார். இதையடுத்து அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற அன்புமணி தலைமையிலான பாமக, டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுக ஆகிய கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைகள் தீவிரப்படுத்தப்பட்டன. இது தொடர்பான தொகுதிகளை முடிவு செய்வதற்காக அன்புமணியும் டிடிவி தினகரனும் இன்று டெல்லி புறப்பட்டு சென்றனர். இந்நிலையில் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சந்தித்தார். தொகுதி பங்கீடு தொடர்பாக அமித்ஷாவுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதிமுக வலியுறுத்திய இரட்டை இலை சின்னத்துக்கு பதிலாக குக்கர் சின்னத்திலேயே அமமுக வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் என்று தினகரன் திட்டவட்டமாக அப்போது தெரிவித்திருக்கிறார். அமமுகவிற்கு ஒற்றை இலக்கத்தில் தொகுதி ஒதுக்கப்படும் என்று அதிமுக கூறிய நிலையில் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று அமித்ஷாவிடம் தினகரன் வலியுறுத்தியுள்ளார். டிடிவி தினகரன் அமித்ஷாவினுடைய இந்த சந்திப்பின் போதும் ஆலோசனையின் பேரும் தமிழ்நாடு பாஜக மேலிட பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பங்கேற்றார். பாஜக தமிழகத்தில் தன்னுடைய தேர்தல் இருப்பை வலுப்படுத்த விரும்புவதால் கடந்த தேர்தல்களை விட கணிசமாக அதிக தொகுதிகளை கோரி வருகிறது. பாஜக 45 தொகுதிகள் பெற்றுள்ளதாகவும் அதிமுக ஏற்க மறுப்பதாகவும் தகவல் வெளியானது. அதிமுக தரப்பில் பாஜகவிற்கு 29 தொகுதிகள் வரை ஒதுக்க தயாராக இருப்பதாகவும், மொத்தமாக சில சிறிய கட்சிகளுடன் சேர்த்து 38 தொகுதிகள் வரை செல்லலாம் என்றும் பேச்சுகள் நடைபெற்றதாக தகவல் வெளியானது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அமித்ஷாவிடம் விரிவாக பேசிய தினகரன் தென் மாவட்டங்களில் அமமுகவிற்கு இருக்கும் செல்வாக்கை விளக்கி இருக்கிறார். அந்த தொகுதிகளுடைய வெற்றி கூட்டணிக்கு எந்த அளவிற்கு பலம் சேர்க்கும் என்பதை விரிவாக கூறியிருக்கிறார். அமமுகவிற்கு 10 முதல் 12 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று அமித்ஷாவிடம் தினகரன் வலியுறுத்தியிருக்கிறார் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன.